அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். குடியரசுத் தலைவர் கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய குறிப்பினை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8 மாநில முதலமைச்சர்களுக்கு நேற்றைய தினம் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக மேற்கு வங்காளம், கர்நாடகா, இமாச்சல பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, ஜார்க்கண்ட், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநில முதலமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பி ஒரு குறிப்பு ஒன்றினை கடந்த 13ஆம் தேதி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தின் 143 பிரிவின் கீழ் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். இதை தொடர்ந்து மிக முக்கியமாக இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறேன்னா, அந்த குடியரசுத் தலைவர் எழுதிய அந்த குறிப்பில எந்த மாநிலத்தையும் தீர்ப்பையும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை கேள்விக்குள்ளாகுவதே இதன் நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மிக முக்கியமான நிலையில தமிழ்நாடு அரசு தொடர்ந்த இந்த வழக்கில் கிடைக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இது அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் என்பதையும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசிற்கும் இடையிலான கூட்டாட்சி அமைப்பையும் அதிகார பகிர்வையும் நிலைநிறுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்படும் சட்டங்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுபவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நபருமான ஆளுநரால் தடைபடுவது என்பது திறம்பட தடுக்கும் வகையில உள்ளது என்பதையும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த முக்கியமான கட்டத்துல கூட்டாட்சி தத்துவத்தையும் மாநில சுயாட்சி கொள்கையும் காத்திரும் நோக்கில் பாஜகவை எதிர்க்கும் மாநில அரசுகள், மாநில கட்சி தலைவர்கள் அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டத்தில் இணையுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தை 8 மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள அந்த குறிப்பினை நாம் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.